இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கோ இல்லையோ, நான் அந்த கூட்டத்திற்கு உங்கள் இடத்துல வர்றதுக்கு முன்பதாக நான் பல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. டிக்கெட் புக் பண்ண நாளில் இருந்து ஒவ்வொரு நாளும் ஊழியத்து போயிட்டு 11 மணி 11:30 மணிக்கு தான் வருவேன். உங்களுக்காக 11 மணிக்கு மேலே இரவு 3 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டு ஆண்டோடைய வார்த்தையை தியானித்துட்டு இருப்பேன். சில நேரம் இத்தனை ஆண்டுகள் சில நாட்கள் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் இந்த வருடத்தில் ஆண்டவர் என்னை பிஸியாக வைத்தார். அடுத்த வருஷத்துடைய ஊழியத்தை கூட பல இடத்துல இந்த வருஷத்தில் ஆண்டவர் இப்பொழுதே புக் பண்ணி வைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு பேசும்படியாய், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசணும். மனிதனுடைய வார்த்தை ஒரு ஆறுதலையோ சந்தோஷத்தையோ சமாதானத்தையோ நிம்மதியோ துக்கத்தை மாற்ற முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வர்ற கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் வாசம் செய்யும். ஆவியானவரே, இந்நாளிலே ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி நீர் தீர்மானித்திருக்கிறீரோ, பரலோகம் என்ன வார்த்தையை பேச வேண்டும் தீர்மானித்திருக்கிறதோ அந்த வார்த்தையை எங்களோடு நீர் பேச வேண்டும், என்னோடு பேச வேண்டும். எங்களுடைய இதயத்தை ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரே இதை பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உங்களுக்கு போதிப்பார் என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆவியானவர், நீர் எங்களுக்கு வேதத்தின் மகத்துவங்களை நீ கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் அதிகமாக நேசிக்கிற ஊழியக்காரர் யாருன்னா உங்கள் பாஸ்டர் ஐயா தான். அல்லேலூயா. இந்தியா முழுவதும் பல இடத்திற்கு போனாலும் அதிக நாட்கள் உங்கள் சபைக்கு தான் வந்திருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதிகமாக நேசிக்கிறீங்க, எனக்காக ஜெபிக்கிறீங்க என்பதை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அபிஷேகத்தை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அபிஷேகம் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்யும். அபிஷேகத்தினால தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஜெயத்தை கொடுக்கும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அபிஷேகம். அதுக்கு தான் தேவ ஊழியர் சொல்கிறாங்க, நீங்கள் அபிஷேகம் பெற்றணும், நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் ஜனங்களுக்கு தேவைப்படும் பொழுது யாராவது ஒருவர் மேலே ஆவியானவர் இறங்குவார். ராஜாவுக்கு என்ன காரியத்தை சொல்லணும், ராஜாவை எச்சரிப்பதற்கு அல்லது ஜனங்கள் தேவனை விட்டு விலகும் பொழுது அவர்களை எச்சரிப்பதற்கு ஆவியானவர் யார் மேலாட்டு இறங்கி அந்த காரியத்தை சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் தேவைப்படுகிற நேரத்தில் ஆவியானவர் இறங்கி அவர்களை விட்டு கடந்து போவார் என்று பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தில் போய் உங்களுக்கு தேற்றவனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புகிறேன் சொன்னார். அப்போ அந்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிற சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 10-12 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 92. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர்,
புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் படையை போல செழித்து லிபனோனில் உள்ள கோதுமை போல வளருவான். அல்லேலூயா. என்ன அபிஷேகம்னா காண்டாமிருகத்தினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. காண்டாமிருகத்துக்கு பலன் எங்க இருக்கு? கொம்புல இருக்கு. அப்ப காண்டாமிருகத்துக்கு ஒரு பலனுடைய அபிஷேகத்தை தேவன் நம்மையில தர விரும்புகிறார். இப்போ 2 வகையான அபிஷேகங்களை நம்ம வேதத்தில் பார்க்கலாம். பல அபிஷேகங்கள் இருக்கிறது. சில அபிஷேகம் இந்த காண்டாமிருகத்துடைய கொம்பிலிருந்து அந்த தைலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார்கள். இன்னொன்று என்னன்னா தைல குப்பியை எடுத்து குப்பி அபிஷேகம். தைல கொம்பு அந்த காண்டாமிருகத்தின் கொம்பின் அபிஷேகம், அது தைல குப்பின் அபிஷேகம். அப்படி சொல்லி 2 வகையான அபிஷேகத்தை குறித்து இன்றைக்கு எந்த அபிஷேகம் நமக்குள்ள நிலைத்திருக்கும் என்பதை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். கவனத்தோடு நீங்கள் இந்த அபிஷேகத்தை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளணும், நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது? அது போலியான அபிஷேகமா? அது உண்மையான அபிஷேகமா? உண்மையான பரிசுத்த ஆவியானவரா அல்லது அசுத்தாவி பரிசுத்தாவியை போல நடிக்கிறதா? இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம ஆராய்ந்து அறிந்து நம்ம கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு இடத்துல நான் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாக கடந்து போன பொழுது பயங்கரமான 3 நபர்கள் சத்தமிட்டு என்ன செஞ்சாங்க? செய்தி கொடுக்கும் போதே சத்தமிட்டாங்க. நான் ஆராதனை எடுக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற 3, இந்த 3க்குள்ள என்னுடைய அபிஷேகம் இல்லை, அந்நிய அபிஷேகம் இந்த 3 பெண்களுக்குள்ளாக செயல்படுதுன்னு சொன்னார். போதகர் சொல்றார், இவங்க பயங்கரமான அபிஷேகத்தை பெற்றவங்க, இவங்க அபிஷேகத்தை சர்ச்சில் இவங்க தான் பயங்கரமான ஆவியை பெற்றவங்கன்னு சொல்றாங்க. நான் மேலே நின்று கர்த்தருடைய வார்த்தை என்னை தட்டி சொல்கிறது, இது அபிஷேகம் இல்லடா அப்படின்னு சொன்னது. நான் ஆண்டவருடைய வார்த்தை குறிவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் மேலே உயரமான மேடை அல்ல கீழே இறங்கி போன பொழுது அவங்க தான் முன்னாடி மிளகாய் போட்டிருக்காங்க. அவளுக்கு நேரான கையை இட்ட பொழுது பயங்கரமாக சத்தம் போட்டாங்க. 3 பேரும் ஒன்று சேர்ந்து சத்தம் போட்டாங்க. சொன்ன அமைதியாக இருங்க. 3 பேரும் ஊழியக்காரன் என்ன ஜெவன போகிறான், உங்களுக்கு என்னத்தை கர்த்தர் சொல்ல போகிறான், அமைதியாக இருக்கணும். உள்ளத்தில் நீ ஸ்தோத்திரம்னு சொன்ன பொழுது நாவில வைராக்கியம் கொண்டு இயேசுவின் நாமத்தினால இந்த 3 பெண்களுக்குள்ள கிரீச்சிற அந்நிய ஆவியே பொல்லாத ஆவியே இவர்களை விட்டு விலகுன்னு சொன்ன. அவ்வளோதான். படம் எடுத்து ஆடி 3 சர்ச்சில் உருள ஆரம்பித்தது. அபிஷேகம் இங்கு தாவீது சொல்கிறார், அபிஷேகம் காண்டாமிருகத்தினுடைய அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு நம்ம தர விரும்புகிறார். நீங்கள் வாசிங்க குப்பி அபிஷேகம். நீங்கள் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையில் மேலே வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் உன்னை தலைவனாய் அபிஷேகம் பண்ணினவரான்னு சொன்னான். இது யாருக்கு கிடைக்கிற அபிஷேகம்? பெஞ்சமின் கோத்திரத்துக்கு கிடைக்கிற அபிஷேகம். இந்த குப்பி அபிஷேகம் ஜெனரேஷன் வர முடியாது, ஜெனரேஷன் ராஜாவாக வர முடியாது. அதுக்கு தான் இந்த குப்பி அபிஷேகம். இந்த குப்பி அபிஷேகம் அந்த ராஜா இருக்கும் வரைக்கும் தான் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும். இந்த குப்பியில பண்ணுகிற அபிஷேகம் அது ஜெனரேஷன் வர முடியாது, பரம்பரை ராஜாவாக மாற முடியாது. இதுதான் குப்பி தைலத்தினுடைய அபிஷேகம். ஆனால் கொம்பினுடைய அபிஷேகம் இது பெஞ்சமின் கோத்திரத்துக்கு கிடைக்கிறது. ஆனா இந்த
காண்டாமிருகத்தினுடைய கொம்பினுடைய அபிஷேகம் யாருக்கு கிடைக்கும் பாருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரன் நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்திறங்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. குப்பி அபிஷேகம் ஒரு மனுஷனுக்கு ஊற்றப்படுகிறது. அந்த மனுஷன் பெஞ்சமின் கோத்திரத்தான். அவனுடைய ஜெனரேஷன்ல ராஜாவா ஆக்க முடியாது. ஆனால் யூதா கோத்திரத்திற்கு ஒரு விசேஷ அபிஷேகத்தை, கொம்பு தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றின பொழுது தேவ ஆவியானவர் தாவீதின் மேலே இறங்கினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும் இந்த அபிஷேகம் நிலைத்திராது என்று தேவனுக்கு தெரியும். பரலோக தேவனுக்கு எல்லாமே தெரியும். யார் அந்த சவுல் ராஜாவுடைய ராஜபாரியம் நிலைக்காது என்று சொல்லி தேவன் முதலேயே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களை குறித்து அந்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் இந்த உலகம் உண்டாக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். வாசிங்க, அந்த திட்டம் எங்க இருக்கு நீங்க அதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன். வாசிங்க பார்க்கலாம். உலக தோற்றம் முதல் தேவனுக்கு நம்முடைய கிரியையெல்லாம் தெரிந்திருக்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்முடைய கிரிய, ஒரு மனிதன் எப்படி வாழுவான், ஒரு மனுஷி எப்படி வாழுவான், ஒரு ராஜா எப்படி வாழுவான், ஒரு தேவ மனுஷன் எப்படி வாழுவான் என்பதை உலக தோற்றத்திற்கு முன்பதாக தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க குட் ஷெப்பர்ட் சர்ச்சுக்கு நீங்க வர வேண்டும். இந்த சர்ச்சில் ஒரு அங்கத்தினர் இருக்கணும். இந்த சர்ச்சில் நீங்க அபிஷேகம் பெறணும். இந்த சர்ச்சில் நீங்க விடுதலை பெறணும். இந்த சர்ச்சில் நீங்க வல்லமையை பெறணும். இந்த சர்ச்சில் நீங்க சுகத்தை பெறணும் சொல்லி இந்த உலக தோன்றதுக்கு முன்பதாக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை தான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. உலகம் உண்டாருக்கு முன்பதாக தேவ திட்டம் உன்னையும் என்னையும் குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. பூசாரியா என்ன தேவனுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னை குறித்து தேவ திட்டம் இருந்திருக்கிறது. என்னை குறித்து தேவனுடைய வசனம் வந்திருக்கிறது. சாமி ஆடக்கூடாது, பிசாசை ஆடக்கூடாது, பரிசுத்த ஆவியை பற்றி பேசணும்னு சொல்லி தேவ திட்டம் இந்த உலகம் உண்டாக்குவது தேவன் வைத்திருக்கிறார். உங்களை குறித்தும் அந்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அந்த வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்ளணும். அதை ருசிக்கணும். அபிஷேகம் இருந்தா ஒரு மனுஷனால தூங்க முடியாது. படுக்கிறது 3 மணி நாளும் தேவன் எழுப்புவார். 4 மணிக்கு ஜெபம் பண்றான்னு சொல்வார். நான் போன வாரத்தில் கர்த்தர்ட்ட முறுமுறுத்தேன். இவ்வளோ நேரம் நான் 12 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் என்ன 3 மணிக்கு என்னை தட்டி எழுப்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் வந்து வெளியே வந்து நான் இந்த ஜபரை ஒரு சின்ன ஜபரை வச்சுருக்கிறேன், அங்கே வந்து ஜபிக்கிறேன். எங்கே நான் இவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி அங்கே வந்து ஜபிக்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் ஒரு ஃபோன் கால். ஒரு குடும்பத்தில் இருந்து பயங்கரமான அசுத்தாவினால கட்டப்பட்ட குடும்பம். அன்றைக்கு நீங்கள் வந்தே ஆகணும், இன்றைக்கு நீங்கள் ஜெபித்தே ஆகணும், எங்கள் பிரச்சனை ஓவராக இருக்கிறது, நாங்கள் தற்கொலை பண்ணி செத்து விடுவோம் நீங்கள் வரவிட்டால். ஆண்டவர் நேரத்தை பார்க்காம அபிஷேகத்தில் நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க பொழுது ஒரு சகோதரிக்கு அவன் ஜெபிக்க முடிய சந்த பொழுது அந்த பெண் கிறிஸ்தவ பெண், அவங்க கிறிஸ்தவை அறியாதவர்கள்.
பெண்ணை கேட்டிருக்காங்க, இந்த பெண் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் கிறிஸ்தவங்க தரமாட்டோம்னு சொன்னனால அந்த பிள்ளையை ஏவல் அனுப்பி மெண்டலாய் மாற்றிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இயர் பிஏ படித்து முடித்து இருக்கிறார், செகண்ட் இயர் பிஏ படிக்க முடியலை. சென்ற வாரத்தில் திருச்செந்தூரில் போய் அந்த பிள்ளைக்காக ஜெபிக்க போனேன். அந்த பிள்ளைக்கு கூட ஒரு அரை மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்து பேசி அந்த பிள்ளைக்காக நான் ஜெபித்தேன். இன்றைக்கு பிசாசு அபிஷேகம் இல்லாதபடினால, ஆண்டவர் இல்லாதபடினால அநேக குடும்பம் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தாவீது மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை சகோதரர் நடுவில் பண்ணார். அவர் சகோதரருக்கு கிடைக்கக்கூடாத ஒரு அபிஷேகத்தை அழகா சொல்லுது. சகோதரர் நடுவில் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கொம்பு தைலத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் தேவன் உங்களை பிரித்தெடுத்து உங்க மேல ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறாங்க. உங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகம் இருக்கிறது, உங்க மேல ஒரு விசேஷ தைலம் இருக்கிறது, உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார், உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார், உங்க மேல ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல தங்கி இருக்கிறார், தங்கி இருக்கிறார். ஆவியானவர் தாவீது மேல வந்து இறங்கினார். கரடின் வாயை கிழித்தான், சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். அபிஷேகம். சிம்சோன் சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான். ஆண்டவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற சிங்கத்தின் வாய, பிசாசு என்ற சிங்கத்தின் வாய நீங்க கிழித்து போட்டபடியான ஒரு அபிஷேகத்தை உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றி இருக்கிறார். தைல அபிஷேகம், கொம்பு அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. சாதாரணமான அபிஷேகம் அல்ல, விசேஷித்த அபிஷேகம். விசேஷித்த ஆவியானவர் உங்க மேல வைத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் எழுப்புதலுக்கு உங்க மேல உள்ள அபிஷேக தைலம், சிங்கத்தின் வாய, போராடி கொண்டிருக்கிற சிங்கத்தின் வாய, அநேக குடும்பத்தில் போராடி கொண்டிருக்கிற அந்த வலுசுரப்பத்தின் ஆவிகளை, அந்த பொல்லாத ஆவிகளை துரத்துமடியா, அவனை கிழித்து எரியுமடியா, அவனை வெட்டி வீழ்த்துமடியா ஒரு விசேஷ அபிஷேகத்தை தேவன் உங்க மேல வைத்திருக்கிறார். அபிஷேகம், அந்த அபிஷேகம் பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது அந்த பலத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பலன் இருக்க போய் தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பேசுறோம். சரீரத்தை நினைச்சு பார்த்தா எல்லா இடத்திலும் பலவீனம், எல்லா எலும்புகளை பலவீனம், எல்லா நரம்புல பலவீனம், சரீரத்தில் எல்லா இடத்திலும் ஆப்ரேஷன், சரீரத்தில் எல்லா இடத்திலும் ஆக்சிடென்ட், எல்லா இடத்திலும் பிரச்சனை தான். ஆனால் அபிஷேகம் தான் இங்க நிலைநிற்க வைத்திருக்கிறது. அபிஷேகம் தான் இன்றைக்கு உங்க மத்தியில என்ன பேச வைக்கிறது. அபிஷேகம் தான், அந்த அபிஷேகம் உங்க மேல இறங்க வல்லமையா இருக்கிறது. அந்த அபிஷேகம் தான். அந்த அபிஷேகம் இல்லட்டா என்னைக்கோ கல்லறையில புல்லு முளைச்சிருக்கும். அந்த அபிஷேகம் தான் ஒவ்வொரு நாளும் உங்களையும் என்னையும் வழி நடத்தி வந்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் காண்டாமிருகத்தின் அபிஷேகத்தை இன்றைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளணும். காண்டாமிருகம், காண்டாமிருகம் என்ன செய்யும் தெரியுமா? அது இறைய, அது என்ன செய்யணும், மேலே உள்ள இதை சாப்பிடாது. நீங்கள் காண்டாமிருகத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்க. அது எதை சாப்பிடணும்னு சொன்னால், அது கொம்பால் பூமியை ஒரு குத்தும், குத்தி அதை வெளியே எடுக்கிறத, அந்த பூமிக்கு அடியில் உள்ள அந்த ஆகாரத்தை தான் காண்டாமிருகம் சாப்பிடும். மேலே உள்ளது சாப்பிடாது. கொம்பால் ஒரு குத்தும், அது குத்தும் பொழுது பூமியை அதிரும். அதுக்கு உள்ள வந்து வருகிற அதை தான் காண்டாமிருகம் சாப்பிடுமா. அதனுடைய வரலாறு பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள மறைந்திருக்கிற பொக்கிஷம் யாருக்கும் தெரியாது.
ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார் என்று சொன்னால் நீங்கள் ஆழமான விசுவாசத்துக்குள்ளாக, ஆழமான கர்த்தருடைய ஆகாரத்துக்குள்ளாக இந்த வேதத்தை நீங்கள் ஆழமாய் வாசிப்பேன்னு சொன்னால் இதில் உள்ள பொக்கிஷம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். உங்கள் வாழ்க்கையில் இது விடுதலையை தரும். உங்கள் வாழ்க்கையில் இது வல்லமையை செய்யும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையும் இந்த வேதத்தை நீங்கள் ஆழ்ந்து தியானிக்கும் பொழுது இந்த வேத வார்த்தை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். காண்டாமிருகத்து பூமி அடியிலிருந்து ஆகாரத்தை கொடுத்தது போல வேதத்தின் ஆழத்திலிருந்து பரலோக மன்னாவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். உங்க தொடர்ந்து 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 உங்க சந்நிதி ஆண்டவருக்காய் வாழணும். ஆண்டவருடைய அபிஷேகம் தொடர்ந்து வரணும். உங்கள் சந்ததியில் தொடர்ந்து கிறிஸ்தவனாக எல்லாரும் மாறணும். நம்முடைய காலத்தை விட்டு நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ள வாழணும். நீங்கள் வைக்கிற அபிஷேகம், நீங்கள் வைக்கிற ஜபம், நீங்கள் வேதத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா, உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவா, உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவா. நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் தேவன் கொண்டு போவா. நீங்கள் நினைக்காத எட்டாருக்கு பெரிய காரியத்தை இந்த அபிஷேகம் செய்யும். அபிஷேகம் செய்யும். அபிஷேகம் செய்யும். அபிஷேகம் மேம்படுத்தும். அபிஷேகம் உயர்த்தும். பெரிய காரியத்தை செய்யும். ஆண்டவர் அழக்கூடும். எல்லாமே இருக்கிறது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அநேகரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 45வது சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழரை பார்க்கிலும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம். அல்லேலூயா. ஆனந்த தைல அபிஷேகம். ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா ஆனந்த தைல அபிஷேகத்தினால ஆண்டவர் என்ன செய்தாரா? அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அவ ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் இருப்பான்னு சொன்னா அவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பிரச்சனை வரட்டும், என்ன நெருக்கம் வரட்டும், என்ன கஷ்டம் வரட்டும், என்ன பாடு வரட்டும், என்ன நிந்தனை வரட்டும், என்ன வியாதி வரட்டும், எப்படி எல்லாரும் நம்மை வெறுத்தாலும் எல்லாரும் நம்மை கைவிட்டாலும் நமக்குள்ள ஆண்டவர் ஆனந்த தைல அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷத்தின் அபிஷேகத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். துக்கத்தின் அபிஷேகம் இல்லை, சோர்வின் அபிஷேகம் இல்லை, ஒரு ஆனந்த தைல அபிஷேகத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த ஆனந்த தைல அபிஷேகத்தை யாருக்கு கொடுத்தார்னு சொன்னா இயேசு சாமிக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் துயரப்பட்டதில்லை, அவர் கஷ்டப்பட்டவர் அல்ல, அவர் துன்பப்பட்டவர் அல்ல. ஆனாலும் தேவன் துயரப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் அந்த துயரத்தை நீக்கும்படியாய் அவரை ஆனந்த தைலத்தினால் தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. ஏசாயான் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவருக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடைய கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எடப்படுவார்கள். ஆண்டவர் பாருங்க, துயரப்படுகிற நமக்கு, கஷ்டத்தில் இருக்கிற நமக்கு, துன்பப்படுகிற நமக்கு
அழக சொல்றாரு, சீயோனில துயரப்பட்டவர்களை சீர்படுத்தும்படியாய். அப்ப சீயோன் ஆகிய இந்த திருச்சபையில நம்ம துயரத்தோடு வந்திருக்கிறோம், பாரத்தோடு வந்திருக்கிறோம், கண்ணீரோடு வந்திருக்கிறோம், வேதனையோடு வந்திருக்கிறோம், கஞ்சலத்தோடு வந்திருக்கிறோம், பிரச்சனையோடு வந்திருக்கிறோம். நம்மை அவர் சீர்படுத்தும்படியாக சீயோனில துறைப்படுத்தி வந்திருக்க நம்மை சீர்படுத்துகிற ஒரு அபிஷேகம். உங்க வாழ்க்கையை சீர்படுத்தும்படியா, உங்க கோணலான வாழ்க்கையை சீர்படுத்தும்படியா, பாவமான வாழ்க்கையை மாற்றும்படியாக ஆனந்த தைலத்தை அபிஷேகத்தை தேவன் உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். உங்களை சீர்படுத்தும்படியாய் சீயோனில துயரத்தோடு பல காரியத்தில் நெருக்கத்தோடு பிரச்சனையோடு வந்திருக்கிற நமக்கு அவர் ஆனந்தத்தையில அபிஷேகத்தை தந்திருக்காருன்னு சொன்னா நம்மை சீர்படுத்தும்படியாய் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடைய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. எதற்காக? துதியின் அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்தின் வேலை என்ன? துதி. துதிக்கிற மக்களாக அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தா, இயேசு கிறிஸ்துவுல மேல உள்ள அபிஷேகம் உங்க மேல என் மேல அது துதியின் அபிஷேகமாய் மாறுகிறது. ஆண்டவர் தான், கர்த்தர் தான். ஒடுங்கின ஆவி, நம்ம ஒடுக்கணும்னு நினைக்கிற பொல்லாத வல்லமைகள், பொல்லாத மந்திரத்தின் ஆவிகள், பொல்லாத சூனியத்தின் ஆவிகள் சிலருக்கு இன்னைக்கு எழும்ப முடியல. ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டே இருந்தார், அந்த ரோட்டில் போனோம், அந்த வீட்டில் போய் ஜோம் பண்ண முடியல, ஆக்சிடென்டினால 6 வருஷம் படுக்கையில் இருக்கிறார். அவருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி எத்தனை தடவை அந்த வழியாக காரில் போனோம், ஆனால் முடியலை. நான் சொன்னேன் 2 நாள் தயவுசெய்து என்னை 2 நாள் தொந்தரவு பண்ணாதீங்க. என் கூட கார்லேயே எங்கள் ஊழியத்தை கூட்டு போகிற பிரதர்கிட்ட சொன்னேன், பிரதர் 2 நாளைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் பெங்களூருக்கு போகணும், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும், தயவு செஞ்சு நான் பெங்களூருக்கு போயிட்டு வந்த உடனே அன்றைக்கு நாளும் நான் குளிச்சுட்டு உடனே வந்துடுறேன், நம்ம போய் அவருக்காக ஜோமோன்னு சொல்லி எத்தனை நாங்கள் கை விளங்காமல் கால் செயல்படாமல் அப்படி மனநிலை பாதிக்கப்பட்டு பேச முடியாமல், பேசுகிறவள் பேச முடியாமல், கண் தெரியாமல் பிசாசு எத்தனை ஜனங்களை துயரத்தோடு கட்டி வச்சிருக்கிறான். எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு சீர் இல்லாமல் பாவத்தில் வாழ்ந்து பாவ குடித்து எத்தனையோ ஜனங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு அந்த லங்ஸ் எல்லாம் அரித்து எத்தனை ஜனங்கள் இன்றைக்கு துயரத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள். 33 குடிகாரங்க அவங்க ஆவிகள் கட்டி வைத்திருக்கு. டாக்டருக்கெல்லாம் 1 மணி நேரம் தான், நான் பரம வைத்தியருக்கு 5 மணி நேரம். அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் தான் டைம் எல்லாருக்குமே. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்கு அரை நாள் ஃபுல்லாக நமக்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஜெபிப்பதற்கு. ஏன்னா அவ்வளோ துயரம், வாழ்க்கையில் அவ்வளோ போராட்டம், குடித்து 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 பார்ட்ஸ்லாம் இழந்து, கைகால இழந்து, குடல் ஓட்டையாகி நிற்க முடியாமல் பாவம் செய்து ஏசுனால எத்தனை பேரை பாதிக்கப்பட்டு, ஐயோ அவன் இன்னைக்கு பார்க்கும் பொழுது மரணத்தின் ஓலம் அவருக்குள்ளாக காணப்படுகிறது. இப்படிப்பட்ட துயரப்பட்ட மக்களை சீர்படுத்த முடியாதா ஒரு விசேஷ அபிஷேகத்தை தேவன் உங்க மேல வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இயேசு கிறிஸ்து மேல இருந்தது. கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின ஜீவ விருட்சங்கள் எனப்படுவார்கள். உங்களை ஜீவ விருட்சமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். நீங்க ஒரு உயிருள்ள நல்ல ஒரு ஜீவ விருட்சமாய் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிற நல்ல ஜீவ விருட்சமாய் நீங்க மாறணும். மாறுவதற்கு தேவனுடைய அபிஷேக ஆனந்த தைலத்தினால உங்களை தேவன் நிரப்ப விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். தீர்க்கதரிசி மனைவி கடனால கஷ்டப்பட்டு
தன் 2 பையனையும் கடற்காரை இழுத்து கொண்டு போன பொழுது தீர்க்கதரிசி கேட்டார், மகளை உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்ட பொழுது அவ சொன்னா, ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொன்னா. அதை கொண்டு வான்னு சொல்லி அந்த எண்ணெயை வார்த்தை பொருள் வீட்டுள்ள பாத்திரம்லாம் நிரம்பினது. பக்கத்துலாம் வாங்கிட்டு வான்னு சொன்னார். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்த பொழுது எல்லா பாத்திரமும் நிரம்பினது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிற உங்க மேல, நீங்க வறுமையான இருக்கிற உங்க மேல இன்றைக்கு கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்ப போகுது. இன்றைக்கு நறுமணவர்களாக தான் இந்த இடத்தோட்டு போகணும். நேரம் ஆனாலும் பரவாயில்லை, நேரம் ஆனாலும் நீ நேரத்தை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாலா இன்றைக்கு கர்த்தர் உன்னை நிரம்பி வருகிற பாத்திரமா. இனிமே எம்டியா உன் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, எம்டியான பாத்திரம் இருக்கக்கூடாது, எம்டியான வெசல் இருக்கக்கூடாது. எல்லாம் நிரம்பணும், இன்னைக்கு எல்லாம் நிரம்பணும். அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தது ஆடுகளுக்கு மேய்ப்பருக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகம். சங்கீதம் 23 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருக்கும் பொழுது ஆடுகள் மேல மேய்ப்பனுக்கு கவனமாக இருக்கும். ஆடுகள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றணும். மேய்ப்பர் இருக்கிறாங்க, என்னுடைய ஆடுகள், என்னுடைய பிள்ளைகள் எப்படி நானும் விடுதலை பெறணும், எப்படி நானும் அபிஷேகம் பெறணும். அதுக்கு தான் ஸ்பெஷல் கூட்டங்கள். நீங்க எல்லாம் அபிஷேகத்தில் நரம்புன்னு சொல்லிதான் வாஞ்சியோடு 21 நாட்களும். ஒரு வடவோட பாஸ்டர் சாப்பிட மாட்டேக்காரு. நாங்களாம் நல்லா மூக்கு வரைக்கும் சாப்பிட்டுட்டு தான் செய்த கொடுக்குறோம். டீயோட பாஸ்டர் குடிக்கல. சில டம்ளர் டீ கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாங்க. எதுக்குன்னா அங்கே உடம்ப உருக்கி என் ஜனங்கள் அபிஷேகத்தை பெறுன்னு சொல்லி தான் அந்த வாஞ்சதான். பல மேய்ப்பருக்கு இருக்காது. பல மேய்ப்பர் நல்லா சாப்பிட்டுட்டு வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்து ஜனங்களை பார்த்து உபவாசம் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் போதகர் அப்படி இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கையில் தட்டுங்க போதகருக்கு. அல்லேலூயா, சோதம். அப்போ ஆடுகள் மேலே மேய்ப்பனுக்கு அக்கறை வேணும். ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிட்டு போகிறான்னா, ஆடை அவன் காட்டில் அவன் கொண்டு போகிறான்னு சொன்னால் அந்த மேய்ப்பன் ஒரு கோலை வச்சுருப்பான். அந்த கோலில் ஒரு அருவாள் இருக்கும். இங்கெல்லாம் நீங்கள் ஆடு மேய்க்கிற பார்க்க மாட்டீங்க. நாங்கள் சில டவுனில் இருந்தாலும் கிராமத்தில் ஆடுகள் போகும்பொழுது பார்க்குற செம்பரி ஆடுலாம் வழியே விடாது. ஒரு ஆடு குறுக்க போனால் அந்த 100 ஆடு போனவர் தான் வண்டியை நகர்த்த முடியும். அப்படியே கீழோடி குனிஞ்சு போயிட்டு இருக்கோம். அப்போது ஆடுகள் மேலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை தேவன் வச்சிருக்கிறார். எப்படின்னா, இஸ்ரவேல் தேசத்தில் பச்சை பாம்பு, சொல்லுங்க என்ன பாம்பு? பச்சை பாம்பு என்ன பண்ணுன்னா, அது மிகவும் விஷம் நிறைந்த பாம்பு. அந்த ஒரு பாம்பு கொட்டுச்சுன்னா 800 ஆடுகள் சாவக்கூடிய விஷம் நிறைந்த பச்சை பாம்பு இருக்குமா. ஆடுகள் வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆட்டை கொத்திவிட்டது என்று சொன்னால் அந்த ஆடு உடனே நினைச்சிடும், செத்து போயிடும். இதே மாதிரி அந்த விஷம் 800 ஆடுகளுக்கு உள்ள விஷத்தை ஒரு ஆட்டின் மேல என்ன செய்யுமா, அந்த பாம்பு கொத்தி விடுமா. அதுக்குதான் இன்னும் சில ஈக்கள் ஈ இருக்குன்னு சொன்னா, இந்த காட்டுல ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஈ இருக்கு பாருங்க. ஈனா தெரியுதா? தெரியல. ஈ என்ன செய்வான், ஆடுடைய மூக்கில் போயிடுவான். மூக்கில் போய் ஆடுடைய தலையில போய் கூடு கட்டிடும். கூடு கட்டியாச்சுன்னா இந்த ஆடு என்ன செய்ய முடியும், இந்த ஈ மூக்கில் போய் கூடு கட்டினால இந்த ஆடு என்ன செய்யும், துடி துடித்து சுவத்திலேயாவது மரத்திலேயாவது மோதி செத்து போயிடும். அப்போ இந்த ஆடுகளை கவனிப்பதற்கு மேய்ப்பன் என்ன செய்வாருன்னு சொன்னா, ஆட்டு பட்டியை என்ன சொல்லுவீங்க? ஆட்டு பட்டி தான் சொல்லுவீங்களா? ஆட்டு கிடைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவீங்க? ஆடு மேய்ப்பர்கள் வச்சிருக்க இடத்துக்கு பட்டியா?
ஆட்டு. அப்போ ஆட்டு தொழுவத்தில் மேய்ப்பர் என்ன பண்ணுவார்னு சொன்னால், அந்த ஆடை ஒவ்வொரு ஆடாக திறந்து விடும் பொழுது அதன் மேல் என்ன செய்வார்னா ஒரு தைலத்தை தடவுவார். ஏன்னு சொல்லியாச்சுன்னா, இந்த தைல வாசனையில் பாம்பு ஆட்டை கொத்த முடியாது. இந்த தைல வாசனையில் ஈ என்ன செய்ய முடியாது, உள்ள போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஆட்டு வாசலில் வெளியே போகிற அந்த பட்டியிலிருந்து, அந்த தொழுவத்திலிருந்து அந்த மேய்ப்பன் உட்கார்ந்து தைலத்தை தடவி 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 எல்லா ஆட்டுக்கும் அவர் அனுப்புவார். ஏன்னா ஆடு சாகாமல் இருப்பதற்கு, ஆடு பாதுகாக்கப்படுவதற்கு, அதுக்காக ஒரு மேய்ப்பன் இந்த காரியத்தை செய்வார். காலை எழுந்த உடனே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மேய்ப்பன் செய்வார், ஆடுகளை பாதுகாப்பதற்கு. இன்னைக்கு பிசாசு உங்களுக்குள்ள கிரியை செய்யக்கூடாது, உங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யக்கூடாது, உங்களை அழித்து விடக்கூடாது. பிசாசு உங்களை நாசம் பண்ணி விடக்கூடாது, உங்கள் குடும்பத்தை அழித்து விடக்கூடாது, உங்கள் பிள்ளைகளை அழித்து விடக்கூடாது. உங்களுக்கு உரமாய் பிசாசு பல காரியத்தை செய்யக்கூடாது, மந்திரத்தை செய்யக்கூடாது, சூனியத்தை செய்யக்கூடாது, ஏவல் பண்ணக்கூடாது, தகடு வைக்கக்கூடாது, எலுமிச்சம்பழம் மூலமாய் சூனியத்தை பண்ணக்கூடாது என்று சொல்லிதா நீங்க அபிஷேகத்தை பெற வேண்டும் சொல்ல உங்க மேய்ப்பன் உங்க மேல ஒரு அபிஷேக தைலத்தை வைக்கணும் விருப்பம். அதுக்கு தான் அந்த கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாதுகாப்பு படாததுக்கு தான் கூட்டம் வச்சதுனால பாஸ்டருக்கு எந்த லாபம் இல்லை, எங்களுக்கு எந்த லாபம் கிடையாது. தொண்டை தான் வலிக்கும், ஹார்ட்டு தான் வலிக்கும், உடம்பு தான் வலிக்கும். பிரயாணப்பட்டு போகும்போது எங்களுக்குள்ள கஷ்டங்களுக்கு தெரியாது. நீங்க ஆடுகள் பாதுகாக்கப்பட ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகள் மேலே என்ன பூசுவது போல நீங்க இன்றைக்கு சாத்தான் எழும்பிக் கொண்டிருக்கிறான், பல வழிகளில் எழும்பிக் கொண்டு இருக்கிறான். அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இன்றைக்கு பிசாசு எழும்பிக் கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாய் பூஜைகளை செய்கிறான். ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு மூலமாய் மனிதனை பலியிடுகிறான், பிள்ளைகளை கடத்தி பலியிடுகிறான். ஏன்னு சொன்னா ஊழியக்காரன் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பல யாகங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். ஆனால் நாங்கள் என்ன செய்யறோம், எங்களுடைய ஆடுகள் அபிஷேகம் பெறணும், எங்க ஆடுகள் விடுதலை பெறணும், எங்க ஆடுகளுக்கு மேல ஒரு அபிஷேகம் இறங்கணும். உங்களுக்காக நாங்கள் உபாசித்து ஆண்டவருடைய சமூகத்தை பல நேரம் காத்திருந்து உங்க மேல ஒரு பெரிய அபிஷேகத்தை வைக்கும் சொல்ல நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அந்த அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும். அபிஷேகம் ஆண்டவர் அதனாலதான் வாஞ்ச தந்தபடினாலதான் 5 நிமிஷத்தில் ஜெபம் பண்ணா 5000 காணிக்க தந்துடுவாங்க. அப்படிலாம் எத்தனை பேர் இருக்காங்க? போக மாட்டேன். ஜனங்கள் எப்படினாலும் விடுதலை பெறணும், ஜனங்கள் எப்படினாலும் அபிஷேகம் பெறணும், ஜனங்கள் எப்படினாலும் பிசாசின் கையிலிருந்து மீட்கப்படணும். ஐயோ, பிசாசின் பாம்பு விஷத்திலிருந்து நீங்க காக்கப்படணும், சர்ப்ப வாயிலிருந்து நீங்க காக்கப்படணும். எப்படி ஒரு மேய்ப்பனுக்கு ஆசை எப்படி இருக்குதுன்னு சொன்னா, சர்ப்பத்திலிருந்து ஈக்களிலிருந்து தப்பி வைப்பதற்காக அந்த தைலத்தை மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்பதாக அவர் வீசுவான் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலம் அடையணும், அந்த பலத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த ராத்திரி வேளையில், இந்த இரவு வேளையில் நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேக தைலம் உங்கள் மேலே வடியணும். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். நிலக்காலிகளில் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் விழுந்த பொழுதுதான் அந்த வீடு பாதுகாக்கப்பட்டது. இன்னொரு அபிஷேகம், எப்படிப்பட்ட அபிஷேகம்? லேவியராகமம் 21வது அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 21:12. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் செய்யாமல் இருப்பானாக. அவனுடைய தேவனுடைய அபிஷேகம், அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேலே இருக்கிறது. அல்லேலூயா. அபிஷேகத்தை வீணடிச்சிடக்கூடாது.
பெற்ற அபிஷேகத்தை வீணடிச்சிடக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறார், அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவள் மேலே இருக்கிறது. யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றாரு. ஊழியக்காரங்களை பார்த்து, ஆரோன் குடும்பத்தை பார்த்து சொல்றாரு. அப்போ உங்க மேல ஒரு கிரீடம் இருக்குது. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? இருக்குதுல்ல? விசுவாசிக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்க தான் ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்க. அப்ப நீங்க ராஜானா, நீங்க ராஜாத்தினா உங்க தலைமையில என்ன செய்யுது? ஒரு கிரீடம் இருக்கு. இப்ப இங்க ஆள் சொல்றாரு, அவர்களுடைய தேவனுடைய அபிஷேக தைலம் என்ன கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. உங்க மேல ஒரு கிரீடம் இருக்கு. அது என்ன கிரீடம்னா உலகபரமான கிரீடம் அல்ல, அபிஷேக தைல கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேக தைல கிரீடத்தை தேவன் உங்க மேல வச்சிருக்கிறார். இது சாதாரணமான கிரீடம் அல்ல, அபிஷேக தேவனுடைய கிரீடம். இது பரலோக தேவனுடைய கிரீடம். இது தேவனுடைய கிரீடம். இது தேவனுடைய கிரீடம். இது கர்த்தருடைய கிரீடம் உங்க தலைமையில இருக்கிறது. அந்த கிரீடத்தை தேவன் உங்க தலைமையில வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அபிஷேகம், அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் நம்ம மேல வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட காரியத்தை உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்க அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளணும். அதை தான் தேவன் உங்களிடத்துல, என்னிடத்துல அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். யோசுவா பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டிருந்தான். என்னாகமம் 27 அதிகாரம் 18வது வசனம். என்னாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து ஆசாரியனாகிய எலேசியாவுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அவர்கள் கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் மேல் அபிஷேகம் இருந்தான்னா சபையார் எல்லாரும் கண்களுக்கு முன்பதாக உங்க மேல அபிஷேகம் இருக்குன்னு சொன்னா இந்த சபையில இருக்கிற நீங்க பார்க்கிற யாவரும் உங்களுக்கு பயப்படுவாங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த அபிஷேகம் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா பயப்படுவான், பிசாசு பயப்படுவாங்க. ஹல்லேலூயா. யோசுவா நூனின் குமாரனாகிய வேலைக்காரன் மீது மோசே கையை வைத்த பொழுது அந்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுக்கு இந்த ஜனங்கள் எல்லாம் கீழ்ப்படின்னு சொன்னார். அது மாத்திரமல்ல, சூரியனை பார்த்து யோசுவா சொன்னான், சூரியனே நில் அப்படின்னு சொன்ன பொழுது மனுஷன் வார்த்தையை கேட்டு ஒரு பகல் சூரியன் நின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம், அபிஷேகம் தான் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அபிஷேகத்தை பெறுங்க, அபிஷேகத்தை பெறுங்க, அந்நியபாஷையை பெறுங்க, பரலோக அபிஷேகத்தை பெறுங்கன்னு சொல்கிறோம். அப்படியே எழுந்து நிற்கலாமா? அப்படியே எழுந்து நின்று இன்றைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்க போகிறீங்க. வெட்கப்படக்கூடாது. ஆண்டவரே, இன்றைக்கு சங்கீதத்தில் வாசித்தோம், காண்டாமிருகத்தினுடைய அபிஷேகத்தை என் மேலே வைங்கன்னு சொல்லி நீங்கள் மனம் திறந்து கர்த்தரிடத்தில் நீங்கள் சொல்லுவீன்னு சொன்னால், கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் அந்த அபிஷேகம் வந்துச்சுன்னா உங்கள் பக்கத்தில் எந்த சத்துரு நிற்க முடியாது, உங்கள் குடும்பத்தில் எந்த சத்துரு நிற்க முடியாது, உங்கள் வீட்டில் எந்த சத்துரு வர முடியாது. அந்த காண்டாமிருகத்துக்கு அந்த அபிஷேகத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்த போகிறார். நீ உயர்த்த வேண்டும் என்று சொன்னா, உன் குடும்பம் உயர வேண்டும் என்று சொன்னா, உன் பிள்ளை உயர வேண்டும் என்று சொன்னா, உங்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்று சொன்னா, உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு உண்டாக வேண்டும் என்று சொன்னார், அபிஷேக தைலம், கொம்பு அபிஷேக
தைலம், கொம்பு அபிஷேக தைலத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல ஊற்ற விரும்புகிறார். வாயை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவரே கொம்பு அபிஷேக தைலம் எங்களுக்கு வேணும். குப்பி அபிஷேகம் வேண்டாம், கொம்பு அபிஷேகத்தை ஊற்றுங்க, கொம்பு அபிஷேகத்தை ஊற்றுங்க, என் மேல் ஊற்றுங்க கேளுங்க. இன்றைக்கு இந்த இரவுல தேவன் உங்க மேல இந்த ஒரு அபிஷேகத்தை தேவன் ஊற்ற போகிறார். இன்றைக்கு கேள் இன்னைக்கு வாயை திறந்து கேள். ஆண்டவரே எனக்கு நீ விசேஷ அபிஷேகம் வேணும், இன்னைக்கு விசேஷ அபிஷேகம் வேணும், உண்மையில உள்ள அபிஷேகம் வேணும். இன்னைக்கு என்ன நிரப்போம், இன்னைக்கு என்ன நிரப்போம். ஆனந்த தைல அபிஷேகத்தை, இயேசு கிறிஸ்து மேல உள்ள அபிஷேகத்தை என் மேல ஊற்றுங்க. ஆடுகள் பாதுகாக்கப்பட மேய்ப்பன் அவர்கள் மீது அபிஷேக தைலத்தை பூசினா, இன்றைக்கு கர்த்தர் உண்மையில அபிஷேக தைலத்தை பூச விரும்புகிறார். இன்றைக்கு ரீ பாபா 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 ரகா பாபா 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 ரா பாபா 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 ரா பாபா 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 ரீ பாபா 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 ரா பாபா 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 ரீ பாபா 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 ரீ பாபா 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 ரீ பாபா பாபா பாபா. இன்றைக்கு இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை புதுப்பி, புது எண்ணெயால் புதிய அபிஷேகம் இன்றைக்கு ரீபா பாபா அபிஷேகம்